பொதுவாக எல்லா புத்துநோயுமா சேர்த்து சொல்லும்போது 4 ஸ்டேஜ் இருக்குதுன்னு சொல்லலாம். மறுபடியும் பொதுவாக சொன்னால் முதல் ஸ்டேஜுக்கு சொன்னால் அந்த உறுப்பில் மட்டும்தான் இருக்குது. 4வது கட்டம் அப்படின்னு சொன்னால் பல உறுப்புகளில் பரவி இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த ஸ்டேஜ் மக்கள் மறுபடியும் ரொம்ப, அதாவது இப்போல்லாம் நிறைய அரைக்குறையெல்லாம் படிச்சு வராங்களே, அதனால் என்ன நினைக்கிறாங்க, ஸ்டேஜ் 4னா அதுதான் அவுட்டுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. சார் இது இப்போ ஒன்ஸ் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டாங்கன்னா அது எவ்வளோ டேஸில் நம்மளால் க்யூர் பண்ண முடியும் சார்? அது நான் சொன்ன மாதிரி அவங்க வர கட்டத்தை பொறுத்து இருக்குது. அதாவது மார்பில் மட்டுமா இருக்கிற ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா இன்றைய தேதியில் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் பூர்ணமாக குணப்படுத்திடலாம். குணப்படுத்துறதுனா நோயை மறைவிக்கிறது இல்லை, நோயை மறைஞ்சு லைஃப் வர திரும்பி வரக்கூடாது, அதுதான் க்யூர். ஸோ அந்த ஒரு கண்ணோட நிறைய பேர் நம்ம பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே நோயெல்லாம் மறைஞ்சு போச்சு நான் க்யூர் ஆகிட்டேன்னு நினைக்கிறாங்க. அது க்யூர் கிடையாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா மார்பில் மட்டுமா இருக்கும்போது கண்டுபிடிச்சா பூர்ணமாக குணப்படுத்தலாம். எப்போ அது வேறு எங்கன்னா பரவிச்சுன்னா கஷ்டம். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி நுரையீரல் கல்லீரலாம் பரவிடுச்சுன்னா பூர்ணமாக கொடுத்தது ரொம்ப கஷ்டம். நோயை குறைக்கலாம், இல்லை நீடிக்க வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் பூர்ணமாக குணப்படுத்துறது கஷ்டம். அதுக்காக தான் ஆரம்ப கட்டத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த 45 வயசு மேலே பெண்மணிகளுக்கெல்லாம் ஸ்க்ரீனிங்னே இருக்குது, மேமோகிராம்னு சொல்கிறாங்க, ஒரு சிறப்பு எக்ஸ்ரே அது. ஏன்னா பெரும்பாலும் 40 வயசு மேலே தான் வரும், அதனால் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மேமோகிராம் பண்ணிக்கிட்டால் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ அமெரிக்காவிலலாம் இது கம்பல்சரி ப்ரோக்ராம், நேஷ்னல் ப்ரோக்ராம். அப்போ 80% மார்பு புற்றுநோய் அங்கே ஸ்க்ரீன் டிடெக்டர்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த பெண்மணிகளுக்கெல்லாம் நோய் இருக்குன்னே தெரியாது, சும்மா போனாங்க மேமோகிராம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அதெல்லாம் சின்னதாக தான் இருக்கும். நம்ம நாட்டில் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எதுவும் கிடையாது. அவங்கவுங்க விருப்பப்பட்டு தனிப்பட்ட இதில் சில பேர் பண்ணிக்கிறாங்க, சில பேர் பண்ணிக்கிறதுல அவ்வளோதான். சில பேர் சில ஆஃபீஸில் ஒர்க் பண்ண அவங்க பண்ண சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம். அதனால் நமக்கு அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் இல்லாததுனால நாம் கண்டுபிடிக்கிறது பெரும்பாலும் அந்த பெண்மணியுடைய அவேர்னஸை பொறுத்து இருக்குது. இல்லைன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட வளர்ந்த பிறகு தான் வரும். சார் இதில் இப்போது ஃபீடிங் பண்ணுற இடத்துல வந்ததுன்னா மேபி பேபிஸ்க்கு ஏதாவது பாதிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பாதிப்பு எதுவும் வராது. பட் அந்த இடத்துல இப்போ சப்போஸ் அந்த டைமில் வந்துச்சுங்க, அதாவது கர்ப்பம் தரிச்சு முடித்த உடனே பால் கொடுக்குற டைமில், அந்த டைமில் தான் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த மார்பில் பால் கொடுக்குறது கஷ்டம், அவ்வளோதான். மற்றபடி பேபிக்கு ஒன்றும் பாதிப்பு வராது. ஓகே. சார் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் நிறைய க்யூரபிள் திங்ஸ்லாம் நிறைய வந்துட்டுருக்கு சார். இப்போது ரொம்ப டேஞ்சரஸான கேன்சர்னால் இது சார், இந்த இடத்துல வந்ததுன்னா ரொம்ப ரிஸ்க் அது அப்படின்னா? ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த கணையம் சொன்னாங்க, பேன்கிரியாஸ், அதில் வருது, இந்த உணவு குழாயில் வருது, சில வகையான மார்பு இரத்த புற்றுநோய், இதெல்லாம் வந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கஷ்டம். பட் இவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலுமே அந்த இடத்துலலாம் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். வந்துடும், இப்போ இப்போதைக்கு கஷ்டம். அந்த இடத்துலலாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோம் சார்? அது எல்லாருக்குமே எதாவது ப்ரிவென்ஷன் வேறு, அந்த ரிஸ்க்கு குறைக்கிறது வேறு. ஸோ ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ நான் அந்த சர்விக்ஸ் புற்றுநோய் சொன்ன பெண்களுக்கு அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தடுப்பூசி இருக்குது. அந்த தடுப்பூசி 3 முறை போட்டாக்கா அது வராது. ஆனால் நம்பர் 2ல் தான் இருக்குது. அப்படி யோசிச்சு பாருங்கள். அதே சமயத்தில் பெரும்பாலான புற்றுநோய்க்கு இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன்றதை விட ரிஸ்க் ரிடக்ஷன், அதாவது வரக்கூடிய காரணங்களை குறைச்சிக்கலாம். ஆபத்து காரணின்னு சொல்கிறாங்க, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ஸ்மோக்கிங் எல்லாருக்கும் தெரியும். புகையில எந்த வகையில் யூஸ் பண்ணாலும், அதில் வாயில் போட்டு மென்னாலும் சரி, அது சிகரெட்டாக ஸ்மோக் பண்ணாலும் சரி, பீடியாக ஸ்மோக் இதாக இருந்தாலும் பல வகையான புற்றுநோய், அது நுரையீரல் மட்டும் கிடையாது, தொண்டையில் பாதிக்கலாம், இது பிளாடரில் பாதிக்கலாம், ரத்த புற்றுநோய் எல்லாம் வரலாம். அதே மாதிரி ஆல்கஹால் மதுபானம் போட்டாலும் பொதுவாக சொன்னால் அந்த குடல் சார்ந்த புற்றுநோய்கள், அதாவது வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் உள்ள எல்லா உறுப்புகளும், கணையம் உட்பட, கல்லீரல் உட்பட, அதாவது ஜீரண உறுப்புகள், அது எல்லாமே புற்றுநோய் வரலாம். அப்புறம் எல்லா மக்களுக்கும் பொருந்தது சாப்பாடு யாரும் புற்றுநோயோட லிங்க் பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20% 25% புற்றுநோய் சாப்பாடு சார்ந்தது. ஏன்னா நம்ம மக்கள் சாப்பிட்ற உணவு சாப்பிட்றதுனால அதாவது எது சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்றது, எது சாப்பிடணுமோ அதை சாப்பிடாமல் இருக்கிறது, ஓவராக சாப்பிட்றது, இதெல்லாமே ஆமாம் ஓவராக சாப்பிட்டா ஏன்னா அதாவது வெயிட் ஜாஸ்தி சொன்ன பார்த்தீங்களா, ஓவராக சாப்பிட்டா தானே ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த கொழுப்பு, அதாவது ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகும். அதிக கொழுப்பு சத்தோட உணவு சாப்பிட்டாக்கா புற்றுநோய் ரிஸ்க் இருக்குது. அதே மாதிரி இந்த கவுச் பொட்டேட்டோன்றாங்க இங்கிலீஷில், அதாவது நான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்துருக்குது. வீட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க, அப்படியே ஒரு ஏதாவது வெஹிக்கிள் ஏறி உட்காந்துவாங்க, ஆஃபீஸ்லேருந்து உட்காந்துவாங்க, உட்காந்தே வாழ்க்கை ஓடும். அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கும் எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுவும் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும். ஸோ இதெல்லாம் எல்லாருமே பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். ஆனால் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ எக்ஸசைஸே நிறைய பேர் கேட்டாக்கா என்ன சொல்லுவாங்க, டைம் இல்லைன்னுவாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய தினசரி வாழ்க்கையில் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னா உங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு ஸ்டாப் முன்னாடி இறங்கிக்கிங்க, ஒரு நடங்க, இல்லை வீட்டுக்கு போகும்போது அதே மாதிரி ஒரு ஸ்டாப் முன்னாடி இறங்கிக்கிங்க,
இல்லை ஆஃபீஸ்லேயே தான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை மாதிரி சின்ன பசங்களே வந்து ஒரு 2ஆம் மாடி போகணுன்னா கூட லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணியிருப்பாங்க. அது பக்கத்துலேயே படிக்கட்டு இருக்கும். அதில் போனால் நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க தினசரி வாழ்க்கையில் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக தனிப்பட்ட டைம் கிடைக்கலன்னா அது கூட பண்ண மாட்டேன்றாங்க. லிஃப்ட்டெல்லாம் பேன் பண்ணிடலாமா சார்? இல்லை லிஃப்ட் வந்து சில பேருக்கு தேவை இருக்குது. இப்போ வயசானவங்க இருக்கிறாங்க, உடல் ஊனம் இருக்கிறவங்க, இப்போ கர்ப்பம் பெண்மணிங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்காங்களா? அதாவது மக்கள் வந்து சௌகரியப்படுத்த பார்க்கும்போது ஹெல்த்து போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 50 வருஷம் முன்னாடி அடையார் போனால் டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சுடுவாங்க. இப்போ உடனே ஓலா கூட ஓபர் தான் சொல்லுவாங்க. இங்கேயாவது பக்கத்து தெரு போனாலும் 2 வீலர் தானே எடுக்கிறாங்க. அது மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் கைப்பட செய்யணும். இப்போ எல்லாத்துக்கும் மிஷின் இருக்குது. இப்போ டிவி கூட எந்திரிச்சு போடணும், ரிமோட் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் நமக்கு சௌகரியப்படுத்தணும் சொல்லி சோம்பேறித்தனம் வந்துச்சு. தோசை ஊற்றுறதுக்கு மாவு அதான் சொல்லுங்கள், சோம்பேறித்தனம் வந்துச்சு இப்போ.